பிலிப்பியர் 2:4-5 படிக்க கேட்போமா? பிலிப்பியர் 2:4-5. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. எல்லாரும் கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவீர்களா? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களில் இருக்க கடவது. அது என்ன சிந்தை? அவருக்குள்ள என்ன சிந்தை இருந்தது அப்படின்னா, அதுக்கு முந்தின வசனம் விளக்கம் சொல்லுது. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. இந்த அர்த்தத்தை நல்லா நீங்க புரியணும் விசேஷ விதமா. அவனவன் தனக்கானவைகளை அல்லன்னா தனக்குரியது ஒன்றையுமே நோக்க வேண்டாம் என்ற அல்ல. அடுத்த வாக்கியத்தில் தனக்கானவன் உள்ளே இருக்கிறான் பாருங்க. பிறனுக்கானவைகளையும் அப்படின்னு சொல்லும் போது நீங்களும் அதில் இருக்கீங்க. உங்களுக்குரியதையும் பிறனுக்குரியதையும் நோக்குவானாக. அதுதான் அதனுடைய அர்த்தம். இந்த உங்களுக்கும் பிறருக்கும் அப்படின்றத ஒரு வட்டத்தை ரெண்டா நீங்க பிரிச்சு நின்றுகிட்டு இந்த பக்கம் நீங்க நின்னீங்கன்னா அந்த பக்கம் யாரெல்லாம் நிக்கிறாங்க? உங்க பெற்றோர் நிக்கிறாங்க, மனைவி இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்க, அடுத்து உங்களுடைய சொந்த பந்தங்கள் இருக்காங்க, உலகத்தில் இருக்கவங்க இருக்காங்க. எல்லாரும் பிறன்னு சொல்லும் போது எல்லாம் ரைட். முதலாவது நாம் யாரிடத்தில் அன்பு கூற வேண்டும் அப்படின்றது பிரதான கற்பனையாக சொல்லப்படும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அவரில் அன்பு கூறுவாயாக. அங்க மனைவி, பிள்ளைங்க, பெற்றோர் யாரும் வரக்கூடாது. அங்க கர்த்தர் ஒருவரே. இது உங்க கைகளில் இருக்க ₹1 நாணயத்தை நீங்க எடுத்துக்கொண்டால் எளிதில் மனதில் நிறுத்த முடியும். முதல் பக்கத்துல அரசாங்க முத்திரை இருக்கு பாத்தீங்களா? சிங்கங்களின் தலைகள் பொறிக்கப்பட்ட அந்த அரசாங்க முத்திரை. அது போன்றது ஒரு பகுதி பிரமாணத்துல, கட்டளையில். அங்கு வேறு யாருக்கு இடம் இல்லை, கர்த்தருக்கு தான் இடம். எப்படி அரசாங்கத்துக்கு மட்டுமே அங்கு இடம் இருக்கிறதோ அதே போல தலைப்பகுதி, தலையாய உங்கள் வாழ்க்கையில தேவனிடத்தில் மட்டுமே அன்பு கூற வேண்டும். அங்கு அவரிடத்தில் அன்பு கூறுகிற அந்த அன்பை எடுத்து மனைவிக்கு கொடுத்துடக்கூடாது, பெற்றோர் கொடுத்துடக்கூடாது, பிள்ளைகளுக்கு கொடுத்துடக்கூடாது, வேறு எதுக்கும் கொடுக்கக்கூடாது, சகோதரனுக்கோ சகோதரிக்கோ எதுக்கும் கொடுத்துடக்கூடாது. அதனால ஆண்டவர் சொன்னார், இதோ தன்னுடைய பெற்றோரை ஆகிலும் மனைவி ஆகிலும் பிள்ளைகளை ஆகிலும் என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அப்படின்னு என்ன அர்த்தம்? உடனே ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு, உன்னை அறியேன் அப்படின்றார் ஆண்டவர். ஒரு நாள் கடைசி ஆன்சர் சொல்லுவார். இப்ப சொல்லி கொடுத்துறாரு, எனக்கு பாத்திரன் அல்ல, நீ எனக்குரியவன் அல்ல அப்படின்றாரு. எனக்கு பாத்திரன் என்றால் இதான் முதல் பகுதி. ஒரு காயின்ல ஒரு பகுதி முழுக்க கர்த்தருக்குன்னு டெடிகேட் பண்ணின அர்ப்பணித்த ஒரு வாழ்க்கை. அடுத்த பக்கம் பூ இல்லையா? பக்கம் தலைனா அடுத்த பக்கம் என்ன இருக்குது சொல்லுங்க? பூ. அந்த பூ பக்கத்துல தான் நம்ம இந்த வசனத்தை வச்சு பார்க்கணும். யாரு? பிறருக்குரியவர்கள் அன்பு கூறுவது. அதைத்தான் ஆண்டவர் சொல்றார், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. ரைட். இப்ப இது இந்த பக்கம், அந்த பக்கம் வேற, இந்த பக்கம் வேற. ஏங்க இது ₹1, இதுல 2 பக்கம் இருக்குதுங்க. அதுபோல வாழ்க்கையின் 2 பக்கம் இருக்குங்க. ஒரு பக்கம் தேவனுக்கு மாத்திரமே, இன்னொரு பக்கம் உங்களை நீங்க நேசித்து வைத்துக் கொள்ளலாம், உங்களை போல உங்களிடத்தில் அன்பு கூறலாம், அதுபோல உங்களுடைய பிறருக்குரியவரிடத்திலும் அன்பு கூறணும் அதே போல அப்படின்னு ஆண்டவர் கற்பிக்கிறார். ரைட். இதுதான் வாழ்க்கை. இதுல இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தை, எப்படிப்பட்ட சிந்தை உங்களுக்கு வரணும் அப்படின்னு ஆண்டவர் கற்பிக்கிறார் இங்கு. அவனவன், எல்லாரும் படிப்போமா? பிலிப்பியர் 2:4 படிங்க. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. பிறனுக்கானவைகளையும் சொல்ற இடத்துல நம்ம வர்றோம். ஆனா எடுத்தோடனே நம்ம வரல. இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, இன்னும் விளக்கமா சொன்னா இப்படி புரியலாம். தனக்கானவைகளையே அல்ல,
அப்ப அநேகர் தங்களுக்காகவே வாழ்கிறார்கள், தாங்கள் தான் அவர்கள் கண்களிலே இருக்கிறார்கள். அப்படின்னா சுயநலம். சுயநலவாதிகள் மற்றவர்களுக்கு இறங்குவதே இல்லை. ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒருவன் கிடக்கிறான், இப்போ இறங்கி இவனை காப்பாத்தினா நம்ம மேலே கேஸ் வரும், போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருப்பாங்க, யாராவது காப்பாற்றணும் அப்படின்னு போகிறவன் தான் சுயநலவாதி. ஆண்டவர் காலத்திலையுமே ஆண்டவர் ஒரு ஓமை சொல்கிறார்ல, நல்ல சமாரியன் வந்த உடனே அவங்க நிற்கிறான். அப்போ அவன் அந்த இன்னொரு பிறனை தூக்கி கொண்டு போய் அவனுக்கு தேவையான மருத்துவம் பார்ப்பதற்கு ஆவணம் செய்கிறான். பார்த்தீங்களா? ஆமாம். இன்றைக்கு யார் ஒரு பாடல் இருந்தாலும் நமக்குரிய இதில் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கூறாமல் விட்டு விடுகிற கைவிடுகிறவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கைவிடுகிறவர்கள் ஒரு நாளும் நம்மால் இருக்கப்படக்கூடாது. ஓகே, அதில் விசேஷ விதமா ஆண்டவர் என்ன கற்பிக்கிறார் பாருங்க, அவன் தனக்கானவைகளை அல்ல. அப்ப இந்த பூ பக்கம் இருக்குல்ல, இந்த பூ பக்கத்துல அநேகர் 100% தங்களுக்கே வாழ்றாங்க. அதை தான் இங்க சொல்லுது, தனக்கானவைகளை அல்ல. குடிகாரன் யாருக்காக வாழ்றான்? தனக்காக. மனைவி அழுவா, ஆமா, ஆனா என்ன, சம்பாதிச்ச பைசாக்கு சாராயம் வாங்கிட்டு தான் வர்றான், வாங்கிட்டு வந்து குடிக்கிறான், குடிச்சிட்டு அடிக்கிறான், பிள்ளைகளை அடிக்கிறான். காலையில் இருந்துச்சா பிள்ளைகளுடைய உதடெல்லாம் கிழிஞ்சிருக்கு, மனைவியினுடைய முகத்துல ரத்தம் வருது, அடடா அப்படின்னு நினைப்பான். ஆனால் அடுத்து சாராயம் அவனுக்கு அதோட மேலே வந்துடுது. சுயநலம் மேலே வந்த உடனே 100% தான் சம்பாத்தியத்தை முழுசும் வச்சுக்கிறான். நீ என்ன சம்பாதிக்கிறம்மா, அதை வச்சு வீட்டை கவனி, நான் என்னைய பார்த்துக்கிறேன்னு சொல்லி சுயநலம். அப்புறம் எதுக்குங்க குடும்பம்? ஆமாம், கல்யாணம் பண்ணி வச்சாங்க, அதனால நீ இருக்க, பிள்ளைகளை பெத்தாச்சு, நீ வள அப்படின்னு சொல்லி விட்டுட்டு ஓடுற சுயநலவாதிகள் நிறைந்திருக்கிறாங்க, ஏராளம். இது மட்டும் இல்லை, வாழ்க்கையில் வெறும் சாராயத்தை பற்றி மட்டும் சொல்லல, வாழ்க்கையில் எல்லாத்தையும் அடையணும், உலகத்தை அனுபவிச்சிடணும் அப்படின்னு ஓடுற கூட்டம் இருக்கிறாங்க. அனுபவிச்சிடணும். அவர்கள் தங்களுக்கு முழுவதும் 100% அந்த பூ பக்கத்தில் இருக்கிறத எடுக்கிறாங்க, கர்த்தருக்குரிய பக்கத்தையுமே கூட எடுத்துடுறாங்க. அது ஆக்கினைக்கு ஏதுவாக அவர்கள் செல்லுவதற்கு காரணமாகிறது. அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று ஒரு நாள் ஆண்டவர் அவர்களை குறித்து சொல்லுவார். அப்ப இந்த பகுதி பூ பகுதியில் எப்படி விசேஷ விதமா நம்ம தீர்மானிக்க வேண்டும், அதை நான் ஒன்றைக்கு உங்களுக்கு நான் கற்றுத்தர்றேன். இந்த கிறிஸ்துக்குரிய சிந்தை உங்களில் வந்துவிட்டால் நீங்கள் என்ன பாக்கியத்தை அடைவீர்கள், அதுதான் இன்றைக்கு நான் கற்றுத்தரப்போகிறேன். வேதத்தில் நம்ம வாசிக்கலாம். வேதாமத்தில் 1 கொரிந்தியர் 3:22-23 வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 3:22-23 படிங்க. பவுலாகிலும் அப்போலோவாகிலும் கேபாவாகிலும் உலகம் முழுசையும் சொல்றார், உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்கள் ஆகிலும் வருங்காரியங்களாகிலும் எல்லாம் உங்களுடையதே. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். இப்ப நீங்க இத தலைகீழா படிச்சுட்டு வாங்க. கிறிஸ்து தேவனுடையவர், அதாவது தேவன் இருக்கிறார், கிறிஸ்து தேவனுடையவர். அப்ப தேவனுக்குரியதெல்லாம் கிறிஸ்துக்குரியதா மாறிடுச்சு, ரைட்டா? ஆகவே இவர் சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக கிறிஸ்துவை நியமித்தார்னு எபிரேயர்ல நம்ம படிக்கிறோம். எல்லா சொத்தும் இவருக்கு, தேவனுடையதெல்லாம் கிறிஸ்துக்குரியதாயுது. கிறிஸ்து தேவனுடையவர். அடுத்து என்ன எழுதியிருக்கு அந்த 23ஆம் வசனத்துல படிங்க எல்லாரும். நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள். இப்ப நீங்க கிறிஸ்துவனுடையவர்கள், கிறிஸ்துக்கு சொந்தக்காரங்க. அப்ப கிறிஸ்துக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு, தேவனுக்குரியதெல்லாம் கிறிஸ்துக்கு. நீங்க கிறிஸ்துக்குரியவர்களா மாறும்போது கிறிஸ்துக்குரியதெல்லாம் உங்களுக்கு, தேவனுக்குரியது கிறிஸ்துக்கும் கிறிஸ்துக்குரியது உங்களுக்குமா வந்த உடனே அடுத்த அதுக்கு முந்தின வசனம் அழகா சொல்லுது பாருங்க. பவுலாகிலும் அப்போலாவாகிலும் கேபாவாகிலும், ரைட், உலகமாகிலும், உலகத்தில் உள்ள எல்லாமே, ஜீவனாகிலும் மரணமாகிலும், ஜீவனோ மரணமோ சரி, நிகழ்காரியங்களாலும் வருங்காரியங்களாகிலும் எல்லாம் உங்களுடையதே. கைகளை தட்டி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. உலகத்தில் இருக்கிறத
எல்லாம் உங்களுக்குரியது, உலகமாகிலும் எல்லாம் உங்களுடையதுன்னு ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு மக்கள் எல்லாரும் பொறாமப்படுறாங்க. யாராவது ஒருவர் நல்ல பைக் வாங்கிட்டா, நான் சாதாரண பைக் வச்சிருக்கிறவங்க எல்லாரும் நவீனமாக ஒரு அருமையாக எலக்ட்ரிக் பைக் வாங்கி ஓட்ட ஆரம்பிச்சா அவங்க மேல எல்லாம் பொறாமப்படுவாங்க. இது தீப்பிடிச்சிரும் பாரு அது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது நல்லா ஓடிக்கிட்டே இருக்கும், நல்லா அருமையாக ஓடும். அப்போ இவங்களுக்கு பொறாமையாக இருந்துக்கிட்டு இருக்கும். ஒரு கார் வாங்கிட்டா பாருங்க, அவன் கார் பாரு இவ்வளோ காசு செலவு பண்ணி வாங்கியிருக்கான் பேசிகிட்டே இருப்பாங்க. எப்பா கார் வாங்கினக்கே இவ்வளோ பேசுகிறே, கார் கம்பெனிக்காரன் எவ்வளோ பெரிய செல்வந்தன் யோசிச்சிருக்கியா என்னைக்காவது? ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான கார் ஒவ்வொரு நாளைக்கு விற்றுக்கிட்டே இருக்கிறாரு. அவர் எவ்வளோ பெரிய ஆள்? அவருக்கு முன்னாடி நம்ம தூசி மாதிரி தானப்பா ஒரு காரை வச்சிருக்க பேசிகிட்டு இருக்கிற. இப்போ உலகமே உனக்குரியதான்னு கர்த்தர் சொல்றாரு, நீ வெறும் சாதாரண பைக்கு காரை பற்றி பேசிட்டு உட்காந்துருக்க. இது என்னது? சென்னை பாஷையில் சொன்னா பேஜாரா இருக்குதுப்பா. சரிதானா? சென்னையில இருந்து பாஷை கத்துக்கிட்டேன், ஒரே பேஜாருப்பா. பாருங்க, உலகம் அங்கிலும் உனக்குரியதுப்பா. பயப்படாத. இன்னைக்கு உன் கையில எல்லாம் வந்து கிடைக்காம இருக்கலாம், உனக்கு எல்லாம் வரும். ஆப்பிள் போன் வரும், ஆரஞ்சு போன் வரும், எல்லா போனும் வரும் உனக்கு. கோவா போன், ஆப்பிள் போன், ஆரஞ்சு போன் எல்லாம் உனக்கு தான். பயப்படாத. அவன் ஆப்பிள் போன் வாங்கிட்டான் பிரதர். அப்படியா? பரவாயில்ல, நமக்கு ஒரு நாள் வந்துடும் கண்டிப்பா. கர்த்தர் ஒரு வேலை வச்சிருப்பார், உனக்கும் ஆப்பிள் போன் வருவார், கோவா போன் புதுசாக வருமா இருக்கும், ஆரஞ்சு போன் வருமா இருக்கும், எல்லாம் உனக்கு தான். பயப்படாத. உலகம் எல்லாம் உன்னுடையது அப்படின்னு சொல்றாரு. உனக்காக இயங்குகின்றது உலகம், அதை இயக்குகின்றவர் சர்வ வல்ல தேவன். தேவன் சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவன், நீண்ட ஆயுசுள்ளவர் தந்திடுவார் ஜீவன். ஜீவன் சகலத்தையும் சிருஷ்டித்தாரே தேவன், தம் வல்லமையால் ஆளுகிறார் அனைத்தையும். சகலத்தையும் சிருஷ்டித்தார் தேவன், அவரே உன் தகப்பனாக இருப்பதால். அவரே உன் தகப்பனாக இருப்பதால் எதிலுமே ஜெயம் உண்டு நிச்சயம். நிச்சயம் உனக்காக இயங்குகின்றது உலகம், அதை இயக்குகின்றவர் சர்வ வல்ல தேவன். தேவன் சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவன், நீண்ட ஆயுசுள்ளவர் தந்திடுவார் ஜீவன். ஜீவன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா சொல்லுவீங்களா ஒரு தடம்? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி இருக்கிறபடியினால் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை நமக்கு வேண்டும். சிந்தை எப்படியோ செயல் அப்படி, செயல் அப்படியோ அதற்கேற்ற பலன் அப்படி. அதற்கேற்ற பலன் என்ன? உங்களுக்கு தேவன் எங்கு வைத்திருக்க, எப்படிப்பட்ட பலனை வைத்திருக்கிறாராம்? கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கொலோசியர் 3:1 படிங்க. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். இங்க பாருங்க, கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறாரே, அவரை சுற்றி இருக்கிற அந்த இடத்துல இருக்கிற நன்மைகளை தேடுங்கப்பா. அதாவது தேவனுடைய வலது பார்சத்தில் உள்ள நன்மைகளை தேடுங்கள். அங்கேதான் கிறிஸ்து வீற்றிருக்கிறார். அந்த இடத்து நன்மைகளை தேடுங்கள். அப்ப நமக்கு இந்த உலகத்துல அண்ட சராசரத்தை சிருஷ்டித்து படைத்து என்னென்றைக்கும் அரசாளுகிற அந்த தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிற குமாரனாம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவினுடைய அவருடைய சிங்காசனம், தேவனுடைய சிங்காசனத்தில் வலதில் பார்சத்தில் வீற்றிருக்கிறாரே, அந்த இடத்தில் உள்ள நன்மைகள், ஆசீர்வாதங்கள், நன்மைகள் எல்லாம் தேடுங்கன்னு வேதம் உங்களுக்கு அனுமதி கொடுக்கிறது. எவ்வளவு பெரிய பாக்கியம்! அப்படியானால் கிறிஸ்துவினுடைய சிந்தை மட்டும் உங்களுக்கு இருந்தால் இவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைக்கும். ரைட். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களில் இருக்க கடவுது. அவன் இப்ப எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. அப்ப இப்ப இந்த வசனத்தை நீங்க நல்லா புரிஞ்சிட்டீங்களா? பிறனுக்கானவைகளையும் சொல்லும் போது நீங்களும் அதுல இருக்கிறீங்க. அதாவது முதலாவது இந்த பங்கு
உங்களுடைய அன்பு எப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும் என்பதை முதலாவது கற்றுக்கொள்ளணும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். எபேசியர் 5:33 படிங்க. எப்படியும், இந்த வார்த்தையை நல்லா கோடு போட்டுங்க. எப்படியும், எப்படினாலும் சரி, இதான்ப்பா உனக்கு ஃபார்முலா. எப்படியும், எப்படியும் அதை மறக்காதீங்க. எப்படியும் என்ன பண்ணணும் பிரதர்? எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல, உங்களிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன். தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன். அப்ப அன்பு கூறுவது போலன்னு சொன்னா ஒரு பெரிய பீஸ் ரெண்டாய் போச்சு. எப்படி? இது வரைக்கும் கல்யாணமாகும் வரைக்கும் உங்களிடத்தில் மட்டும் அன்பு கூர்ந்தீர்கள். உங்களுக்கு தேவையான ஷர்ட், இந்த பிராண்ட் ஷர்ட் எனக்கு பிடிக்கும், ஷர்ட், இந்த பேண்ட் எனக்கு பிடிக்கும், வாவ், இது உங்களிடத்தில் மட்டும் அன்பு கூறுவது. நீங்கள் அன்பு கூறுகிறீர்கள், ரைட்? நான் ஒன்றும் தப்பே இல்லை. அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல. இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப வெட்டு ஒண்ணு 2 துண்டுன்றது போல அன்பு 2ஆ பிரியணும். எப்படி அன்பை பிரியணும்னா, இது வரைக்கும் 100% உன்னிடத்திலே நினைவா இருந்தப்பா, இப்ப 50% நீ எடுத்துக்க. உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல உன் மனைவியிடத்தில் அன்பு கூறணும்னா அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ எவ்வளவு அன்பு உன்னிடத்தில் அன்பு கூறுறியோ அதே அளவு எக்ஸாக்டா. அப்ப 50-50. நீங்க 51-49 வச்சீங்கன்னா அந்த வசனம் நோ சொல்லும். இல்லைங்க, உங்களிடத்தில் அன்பு போலன்னு போட்டிருக்கு, அதுல வாங்க, அதுக்கு வாங்க. ஆண்டவர் சொன்னார், நான் அல்ல, நான் சொன்ன வார்த்தைகள் உன்னை நியாயம் தீர்க்குன்னு சொல்லுவார். உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல உன் மனைவியிடத்தில், எப்படியும் மனைவியிடத்தில் அன்பு கூறுறது அன்பு கூறுவது போல இருக்கணும். நீங்க நல்லா சாப்பிடுறீங்க, அருமையான பிரியாணி, வாவ், இந்த கடை பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கே, பேர் என்ன, இந்த என்ன பிரியாணி, இதுக்கு பேரு XYZ என்கிற இந்த பிரியாணி மிகவும் அருமையானது. XYZ பிரியாணி இன்னொன்னு கொடுங்க. எதுக்குங்க? இப்பதான் சாப்பிட்டீங்கல்ல, வீட்டில் மனைவி இருக்கு, அவளுக்கு கொண்டு போகணும். இப்ப வாழ்க்கை மாறணும். இன்றைக்கு அநேகர் இந்த செயல்பாட்டை கல்யாணமான உடனே 1 மாசம் 2-4 மாசத்துக்கு அழகா செய்வாங்க, அன்பா தான் இருப்பாங்க. அடுத்து இவ தானே, நம்ம மனைவி தானே, நம்மளை விட்டு எங்க போறா, போனா அவங்க அம்மா வீட்டுக்கு போகட்டும் அப்படின்னு சொல்ற எண்ணம் வந்துருது உங்களுக்கு, சகோதரர்களுக்கு. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னிடத்தில் அன்பு கூறுவார்கள், அவரிடத்தில் வந்து கதை சொல்லுவார்கள். நான் ஒரு பிரியாணி சாப்பிட்டேன்னா அது என்ன மாதிரி இருந்துச்சு, அந்த பெண்ணும் பாவம் பவ்யமா இருக்கும், ரொம்ப நல்லதுங்க அப்படின்னு அதை விட்டு உட்காந்துட்டு இருக்கோம். அதுக்கு தெரியாது என்னங்க, அது ஒரு பிரியாணி ஒரு பாக்கெட் எனக்கு வாங்கிட்டு வந்திருக்க வேண்டாம்னு கேட்க தெரியாது. ஆரம்ப காலத்தில் யாரும் ஏற்று பேச மாட்டாங்க, அவ்வளோதான். மனைவி மாதிரிலாம் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. அவங்க முழுசும் கணவர் தாம் பக்கம் வந்த பிறகுதான் மேலே ஏறி பேச ஆரம்பிப்பாங்க. என்ன ரைட் தானா? சகோதரிகளுக்கெல்லாம் தெரிஞ்சிச்சு, நம்ம விவரம் பிரதருக்கு நல்லாவே புரியுது. அப்ப அந்த 50-50ன்ற அந்த ஒரு ஃபார்முலால நில்லுங்க. நின்றால் உங்க மனைவிய கெட்ட வார்த்தைகளால் திட்ட மாட்டீங்க, உங்க மனைவிய அடிக்க மாட்டீங்க. உங்களிடத்துல நீங்க எப்படி அன்பு கூறுறீங்க? உங்க பாஸ் எத்தனை தப்பு செஞ்சாலும் திரும்ப திரும்ப வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு, சத்தம் போடுறாரு, சொல்றாரு. உங்க மேல கை நீட்டினா எப்படி இருக்கும்? நீங்க உங்க மனைவிக்கு பாஸ் நீங்க நினைக்கலாமா இருக்கலாம், ஆனா கை நீட்டினா அவங்க உள்ள எப்படி உடையன்றது உங்களை வச்சு யோசிச்சு பாருங்க. அப்ப உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல உன் மனைவியினிடத்தில் எப்படியும் அன்பு கூறணும். இந்த சிந்தை வந்துருச்சுன்னா உங்க வாழ்க்கை தலைகள மாறிடும். ஆமா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படி நீங்க செஞ்ச உடனே உங்களுக்கு வானம் திறக்கும், தேவனுடைய வலது பார்சத்தில் கிறிஸ்து வீற்றிருக்கும் இடத்தில் இருக்கிற நன்மைகள் தானா இறங்கி வரும். வேதம் சொல்லுகிறது, இதோ உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை வழங்க, ஜெபம் பண்ண வழங்குவார்ல, கொடுக்காம இருக்க மாட்டாரு, வச்சிட்டு போயிடுவார். வெளிநாடுகளில் எல்லாம் கிறிஸ்மஸ் தாத்தா அப்படிங்கிற ஒரு இந்த கிறிஸ்மஸ்
இரவு கிறிஸ்துமஸ் பிறக்கும் முன்பதாக இந்த டிசம்பர் 24 இரவிலேயே கிறிஸ்துமஸ் தாத்தா எல்லா வீடுகளுக்கும் வருவார். எல்லாரும் போல பாட்டு பாடி அல்ல, யாரும் அறியாத நேரத்தில் வந்து அவர் வீட்டு தோட்டத்தில் ஏதாவது ஒரு கிஃப்டை வைத்து போவார். வீட்டிற்குள்ளே ஒரு கிஃப்டை போட்டு விட்டு போவார். அது அவங்கள பிள்ளைகளை சர்ப்ரைஸ் பண்ணுவோம். கிறிஸ்துமஸ் தாத்தா கொண்டு வந்தாரு, ஒரே சந்தோஷம். ஒரு காரியம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்குரிய நன்மைகளை நீங்க உத்தமமா இப்படி நடந்து பாருங்க. நீங்க கேட்டு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண தேவையில்லை, உங்க வீட்டுக்கு பார்சல் தானா வந்து இறங்கும். பாருங்க, நன்மைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து இறங்கும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா?